சாய்ராம், என் உயிரின் உயிரானவர்களே. இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவில் சாய்ராம் சொந்த எல்லாருமே ஹாப்பி. ஏன்னா நேற்று நைட்டு நாம் விடைபெற்று போகிறேன் சொன்ன சாயப்பாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து நல்லபடியாக சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. நாம் அவரை கைவிடுவோம், ஆனால் அவரோ நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டார். இதை நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மனசில் வச்சுக்க வேண்டிய ஆழமான விஷயம். நாம் நிச்சயமாக கைவிடுவோம். எப்பன்னா, ஒன்று என் பிரச்சனை தீரவே இல்லைன்னா கைவிட்டுடுவோம், இல்லைன்னா என் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுச்சு அப்படின்னாலும் கைவிட்டுடுவோம். ஆனால் கடவுள் அப்படி கைவிடுறதே இல்லை. பெத்தவங்களை தன்னுடைய பிள்ளைங்க கைவிட்டுடுவாங்க. பெத்தவங்களை பிள்ளைங்க கைவிட மாட்டாங்க, ஆனால் பிள்ளைங்க பெத்தவங்களை கைவிட்டுடுவாங்க. நிறைய அம்மாக்கள், நிறைய அப்பாக்கள் என்கிட்ட சொல்லி அழுதது, பையனை நல்லா படிக்க வச்ச, பையன் நல்லா படித்தா, சம்பாதிச்சா, தனக்கு இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. சரி, பையன்தான் இந்த வேலை பார்க்குறா அப்படின்னா பொண்ணும் இந்த வேலை பார்க்குறாங்க. பொண்ணுகளும் பெற்றவங்களும், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கூட கேட்கல அப்படின்னு. இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இங்கே நடக்குது. அம்மா அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னாவே ஒரு எரிச்சல் ஆகிற மாதிரி அந்த பசங்களுக்கு, அதாவது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அப்படி தோணும், வருது. அவங்களோட வழி எப்போ தெரியுதுன்னா, அவங்கள பெற்றவங்க, அவங்க பெற்றாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைங்க இவங்க என்னென்ன விஷயத்தை எல்லாம் தான் பெற்றவர்களுக்கு செய்தார்களோ அவங்களுக்கு செய்யும்போது தான் நாம் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோமே, நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்டிப்பாக வலிச்சிருக்குமே, ஐயோ கடவுளே அப்படின்னு. அந்த நேரத்தில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசாகிருக்கும், என்ன இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாங்க. ஸோ கடவுள் இஸ் ஈக்குவலன்ட் டு பேரண்ட்ஸ். ஆனால் நீங்கள் என்ன தான் உங்கள் பெற்றவங்களை நீங்கள் கைவிட்டாலும் அவங்க உங்களை நினைக்காத நாளே கிடையாது. அப்போ அவங்க உங்ககிட்ட கால் பண்ணால் நீங்கள் கால் எடுக்காமல் போகலாம். நீங்கள் நினைக்கலாம், பெற்றவங்களுக்கு வர வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் ஃபோன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் அன்பாக பேசிடணும் அப்படின்றத மட்டும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வேறு பொண்ணோ பொருளோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பெற்றவங்க கொடுத்த செவந்த கைகள், வாங்கி பழக்கப்பட்ட கைகள் கிடையாது. கொடுத்தவங்க நம்மளை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக அத்தனை கஷ்டத்தையும் பட்டவங்க அப்பா அம்மா. தயவு செய்து, நான் பேச வந்த கான்செப்டே இது கிடையாது. ஸோ சாயப்பா நம்மளை கைவிட மாட்டார், நாம் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாருன்னு. ஆனால் இங்கே பெற்றவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல. அப்போ இது மூலமாக ஏதோ ஒரு மெசேஜஸ் இங்கே இருக்கிற 1-2 சாய்ராமுக்கு போய் சேரணும் அப்படின்னு சாயப்பா விருப்பப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை உங்கள் பெற்றவங்க உயிரோடு இல்லைன்னா அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, என்னை மன்னிச்சுடு, எத்தனையோ விஷயங்கள் உன்னை எதிர்த்து பேசியிருக்க, உன்னை நான் அலட்சியப்படுத்தியிருக்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடு. அவங்க ஆன்மா எங்கே இருந்தாலும் மன்னிக்கும். பெற்றவங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து ஃபோன் பண்ணி பேசுங்க, நல்லா இருக்கியான்னு கேளுங்க, சாப்பிட்டியான்னு கேளுங்க, உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேளுங்க, மாத்திரை மருந்தில் வேலைக்கு போட்டுக்கிறீங்களான்னு கேளுங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் உன்னை பார்க்குறேன்னு சொல்லுங்க, எப்பயுமே கால் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இப்போது நீங்கள் அரை மணி நேரம் பேசி முடிச்சிட்டிங்க, அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பெற்றவங்க பேசுவாங்க. ஏன்னா தான் குழந்தை
பேசுகிறதே அவங்களுக்கு தாலாட்டு. முதல்ல அவங்க தாலாட்டு பாடி உங்களை தூங்க வச்சாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய தாலாட்டாக இருக்கும். நீங்கள் பெற்றவங்க கிட்ட அன்பாக இருங்க. நீங்கள் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவீர்கள். பெற்றவங்க இன்னைக்கும் நம்ம உயிர்னு நினைங்க. முகம் சொல்லிக்காதீங்க. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் பேசுனதே பேசுகிறாங்க, எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் பேசுனையே பேசுகிறாங்க அப்படின்னா நாமளும் அந்த வயசில் அப்படி தான் பேசுவோம். அவங்களாவது இப்போ பேசுனதை பேசுகிறாங்கன்னு ஒரு 10 தடவை திருப்பி திருப்பி பேசுகிறாங்கன்னா நம்ம 100 முறை பேசுவோம், நமக்கும் அந்த வயசு இருக்கும்போது. அதனால் பெற்றவங்களை அலட்சியப்படுத்தினா கடவுள் உங்களை அலட்சியப்படுத்துகிறாரு. நீங்கள் கடைசி காலத்தில் கதறீங்கல்ல, ஐயோ கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு கதறீங்கல்ல, அப்போ கதறும்போது அந்த கடவுளுக்கு காது கேட்காம போயிடும். நீங்கள் கடவுளே 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 நினச்சி கூப்பிடுறீங்க, ஆனால் அந்த கடவுளுக்கு நீங்கள் கூப்பிட்ற சத்தம் கேட்காது. நாம் கதற வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா என்னை காப்பாற்றுன்னு மனசில் நினச்சா போதும், அந்த சாயப்பா உடனே உங்களை காப்பாற்றுவாங்க. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எதை அலட்சியப்படுத்துகிறீங்களோ, புனிதமான எந்த ஒரு விஷயத்தை அலட்சியப்படுத்தினாலும் அங்கே கடவுள் உங்களை பிற்காலத்தில் அலட்சியப்படுத்துவாங்க. இது உண்மை உண்மை உண்மை. இதை உணர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எங்கள் அப்பாவை இந்த காலால் தான் எட்டி உதைச்சேன், எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் இல்லை, காலே போயிடுச்சு. நீ உதைச்சதால் உண்டான தண்டனை அது. உன்னை பார்த்து நான் 4 பேரை திருந்தணும். பெற்றவங்களை அவமானப்படுத்தின நாக்கும் அழிஞ்சு போயிடும், உதைச்ச காலும் போயிடும், மன்னிப்பே கிடைக்காத அளவுக்கு போயிடும். ஆனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அலட்சியப்படுத்த வேண்டியதை மட்டும் அலட்சியப்படுத்துங்க. புனிதமான எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியப்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் தேறுவது அப்படின்றது மிக 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 கடினமான விஷயங்களாக இருக்கும். அப்போ எத்தனை பேர் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள பாரமாவோ இல்லை அவங்க அலட்சியப்படுத்திருக்கீங்களோ, யாராக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆடியோ கொடுத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட பேசுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பெற்றவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்லபடியாக 4 வார்த்தை பேசுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்மளை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறணுன்னா நீங்கள் எப்படிலாம் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் பெற்றவங்களுக்கு இருங்க. மேலே இருக்கிற கடவுள் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டுட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை 2 மடங்கு வெற்றிகரமாக இருக்கும். இங்கே பல பேருக்கு இந்த மாதிரியான சாபம் நிறைய இருக்குது. பெற்றோர்கள் சாபம் விட மாட்டாங்க, ஆனால் பெற்றோர்களை நீ எப்படி வழி நடத்துறன்றதை பார்த்து சாபன்றது 3வது ஆளாக ஒருத்தன் விடுவான், அவன் யாருன்னு தெரியாது. அப்போ நல்லவங்களை எந்த காரணத்தை கொண்டும் பேசும்போது அடக்க ஒடுக்கமாக பேசணும். நல்லவர்களை நாம் எல்லாரையும் அப்படி தான் பார்க்க சொல்கிறோம். எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக பேசு, அன்பாக பேசு, அக்கறையாக இரு. இதை நாம் சொல்லாத நாளே கிடையாது, சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும்னா நல்லவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியப்படுத்தவோ, அவங்கள அசிங்கப்படுத்தவோ, அவங்க புனிதத்தை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் செய்யவோ நீங்கள் பயப்படணும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதை கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் உங்களுக்கு எதிராக நிற்கவே மாட்டாங்க. உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எந்த உதவிகள் வேணாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லி கேட்குறவங்க
அதிகமாக இருப்பாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாம் நினைக்கிறோம் உதவிகள் கேட்டும் யாரும் நமக்கு உதவி செய்யலைன்னு. இனி அந்த நிலை இல்லை. நாம் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் முழு மனசோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் உதவிகளே கேட்க வேண்டாம். ஏன்னா உதவிகள் கேட்டாலும் யாரும் கொடுக்கல. உதவிகள் ஒரு இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பல இடத்துல அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி உங்களோட கொஞ்சம் அந்தஸ்தில் பெரிய ஆளாக இருக்காங்க. அவங்க போய் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஏன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த உதவி அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் நினச்சா உதவி பண்ணலாம். ஆனால் அவர் உதவி இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னும் 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு போன உடனே எத்தனை ஃபோன் பறக்கும் தெரியுமா? என்னமோ இவர் உதவி செஞ்ச மாதிரியும் நீங்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற மாதிரியும் அவ்வளோ கேலியும் அவ்வளோ கிண்டலும் அவங்க பேசிப்பாங்க. அடுத்த 3 நாள் கழிச்சு நீங்கள் வருவீங்க, மறுபடியும் உங்களுக்கு அதே தான். இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க, என்கிட்ட அவன் 5000 ரூபாய் கேட்டான், அப்படி இவன் உதவி யாரும் செய்யாமல் இருந்தான், சோத்துக்கே கஷ்டப்பட்டா, பிச்சை எடுக்காத குறையாக இருந்தா, இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி உதவிகள் கேட்டும் உதவிகள் கிடைக்கலனாலும் அவமானத்தை மட்டும்தான் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ நாளைக்கு ஊரில் இருக்கிற எந்த சொந்தக்காரனும் மதிக்க கூட மாட்டான். ஏன்னா காசு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அத்தனையும் பிரிஞ்சு போயிடும். காசு இருந்தால் ஒன்று சேரும், காசு இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் எந்த உதவிகளும் யாரிடமும் கேட்காமல் அவர்களாக உதவிகள் செய்யணும்னு உங்ககிட்ட நிற்கக்கூடிய காலம், அந்த காலம் வரணும்னா புனிதமானவைகள் மனுஷனாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் தடங்களோ அதை அவமதிப்பதற்கு உண்டான வழிகளையோ நீங்கள் செய்யாமல் இருப்பது ஒன்றே இதில் இருந்து மீள்வதற்கு சமம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இதை பற்றி நான் பேசணும். நிறைய பேருக்கு நைட்டு படுத்தா தூக்கமே வரல. நிறைய பேருக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் டாக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நைட்டு ஆந்த மாதிரி விடிய விடிய முழிச்சிருக்க. இதில் இருந்து நான் எப்படி நல்ல ஒரு தூக்கத்தை தூங்குறது அப்படின்னு அதற்கும் இந்த ஆடியோவில் பதில் சொல்லிடுறேன். முதல்ல உங்கள் தூக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் மனசில் ஏதோ ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அழுத்தத்தை சரி பண்ணாமல் தூக்கத்தை வாங்க முடியாது. தூக்கத்தை எத்தனை காசு கொடுத்தாலும் தூக்கத்தையோ நிம்மதியோ வாங்கவே முடியாது. மாத்திரை மூலமாக போடக்கூடிய தூக்கமும் கூட, தூக்கம் மாத்திரையின் மூலமாக வரக்கூடிய தூக்கமும் கூட சில காலம் மட்டுமே. நீங்கள் மாத்திரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது பழக்கப்படுத்திருச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் போடுற மாதிரி ஆகும். அப்போ தூக்கத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்துடுவீங்க. நல்ல தூக்கம் ஒரு மூச்சு பயிற்சி மாதிரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆழ்ந்து மூச்சு விடுற நேரம் நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறோம் இல்லையா, அப்போது தூங்கும்போது நல்லா ப்ரீத் பண்ணுறீங்க. அது ஒரு யோக கலை மாதிரி. அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை பெறணும்னா இரவு நேரத்தில் ஒரு 5 to 6 மணி நேரமாவது நல்ல தூக்கம் தூங்கணும். 11 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கணும். 12 மணிக்கு என்ன மாதிரி பெட்டுக்கு போகக்கூடாது.
11 மணிக்கு நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும்னா அட்லீஸ்ட் 9லேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் போகணும். 8 மணிக்கு டின்னர் முடிக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மனுஷன் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கும். நான் இதற்கு தகுந்த மாதிரி சில பிளான் வச்சுருக்கேன். 6 மணி 7 மணி பக்கமாக என்னுடைய நைட் டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு. என்ன எடுப்போது? நைட்டு சாப்பிடணும்னு முடிவாயிடுச்சு. எங்கே சாப்பிடணும்னு தெரிய போகுது. சும்மா ஒரு 4 இட்லியோ இல்லை ஒரு 2 தோசையோ சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு வாழைப்பழம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு விடணும். இது மெயின் கணக்கு. அப்போ நீங்கள் 9 மணிக்கு தூங்கணும் இல்லை 10 மணிக்கு தூங்கணும்னா நீங்கள் 7லேருந்து 8 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா வாழைப்பழம் இருக்கிறதுல ரொம்ப சீப்பஸ்ட் அண்டு எனர்ஜெட்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா வாழைப்பழம் தான். அது ரஸ்தாளி இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான ஒரு வாழைப்பழம். ஆனால் அதிகமாக அது யாரும் சாப்பிட்றது இல்லை. இது வள்ளலார் சொன்னது. இது பழத்தில் மொத்தம் 3 பழம். அந்த 3 பழத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழம் தான். ஏன்னா மீதி 2 பழம் என்ன பேயம்பழமோ இன்னும் ஒரு பழம் சொன்னாங்க. அது சரி தெரியல. இன்னொரு பழம் அது இப்போது சுத்தமாக இது இல்லை. ஆனால் ரஸ்தாளி எப்பயுமே இருக்குது. ரஸ்தாளி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம செய்யணும். சரி, இப்போ தூக்கம் ஏன் இங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா உங்கள் மன அழுத்தம், உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பம். நீங்கள் பகலில் இருக்கும்போது உங்கள் கூட யாராவது ஒருத்தங்க இருக்காங்க. ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க, ஏதாவது ஒன்று கேட்குறீங்க, ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க. ஆனால் இரவு நேரத்தில் எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, எதுவும் பேச முடியல. அப்போ என்ன ஆகுது? மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அத்தனையும் ஒரு பிரச்சனையாக உருவாகுது. உருவாகிறதால வெளியில் இருக்கக்கூடிய சத்தத்தை விட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தம் ரொம்ப விஷத்தன்மையானது. வெளியில் இருக்கிற சத்தம் கூட காதை அடைச்சிங்களா, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தத்தை எதை அடைக்கிறது? அப்போ மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் தூக்கம் அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு. அந்த தூக்கத்தை கொண்டு வரணும்னா மன அழுத்தத்தை முதல்ல வெளியேற்றணும். மன அழுத்தத்தை வெளியில் ஏற்றணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று தான். மனசில் நல்ல விஷயங்களை திங்க் பண்ணணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும். இன்றைக்கி காலையில் ஒரு ஆடியோ கொடுத்தேன் பாருங்கள். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் இதை நம்ம கூப்பிடுறோம். ஒரு ஆடியோவையும் தயவு செய்து அவாய்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ நான் சொல்கிற காலையில் கொடுத்த ஆடியோஸில் அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போ அதையும் இதையும் அப்ளை பண்ணிங்கன்னா, அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போது இந்த நைட்டு நல்லபடியான தூக்கம் வருவதற்கும் அந்த காலையில் கொடுத்த ஆடியோவில் இருக்கிற விஷயங்களும் இதில் அப்ளை ஆகும். எனக்கு கேட்க நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் எந்தெந்த நல்ல முயற்சிகள் நம்ம செய்ய முயற்சிக்கிறோமோ அப்போல்லாம் இந்த தடங்கள் வரதான் செய்யும். இந்த தடங்களை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்கள் மனசில் இருந்தே ஆகணும். அப்போ எல்லாத்தையும் முழுக்க, அதாவது என்னுடைய ஆடியோவை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. யார் யாரெல்லாம் நல்ல விஷயங்கள், உண்மையான நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்களோ, சில பேர் படித்ததை சொல்லுவாங்க, சில பேர் வேற ஏதோ ஒரு வழியில் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் மனசுக்கு எது அது சவாலாக இருக்குதுன்றதை பார்க்கணும். எது நமக்கு ஈஸியாக இருக்குதுன்றதை பார்க்கக்கூடாது. எது நமக்கு சவாலாக இருக்குது. அன்பே சாயில சொல்லக்கூடிய ஒரு ஆடியோவிலையும் சவால்கள் நிறைந்தது. இதை காசை கொடுத்து வெளியில் வாங்கிட முடியாது. காசு கொடுத்து வாங்கிறது எல்லாமே சவால்கள் இல்லை. ஆனால் காசே கொடுக்காம ஒரு இருக்கிற உருவத்தை, இல்லாத ஒரு உருவத்தை, இது உருவம் நீ இதான் சவால் அப்படின்றது மிகப்பெரிய சவால்.
ஆனால் முயற்சி பண்ணால் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி, நிரந்தரமான மகிழ்ச்சி. ஸோ மூளையை வேலை செய்கிறதே அந்த இரவு தூக்கத்தில் மட்டும்தான். இரவு தூக்கத்தை யார் முழுமையாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு மூளையில் இருக்கக்கூடிய செல்களும் வேலை செய்யுது. சில செல்கள் மூளையில் வேலை செய்யாமல் இருக்கிறதால பலவிதமான பிரச்சனைகளும் அங்கே தாங்குது. அப்போ நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் மூளைகள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடைவதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஒன்றும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கீங்க, பகலில் உங்களால் ஏன் உங்களோட எந்த பிளானையும் செயல்படுத்த முடியலன்னா மூளை ரெஸ்ட்டில் இருக்குது. ஒரு கடினமான ஒரு வேலைக்கார, அவனை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அப்போது அந்த கடினமான வேலைக்கார அவன் தான் நமக்கு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. டீ வச்சு கொடுக்கறது, காஃபி வச்சு கொடுக்கறது, டீ போடுறது, டிஃபன் வைக்கிறது, வெளியில் கூட்டு போகிறது, பேங்க்குக்கு போகிறது, அங்கே போகிறது, A to Z. அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு ஒரு நிலை உருவாக்கி ஒரு மனுஷனை டிபெண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? நல்லா படுத்து தூங்குறான். இப்போ உங்கள் வேலை கெடுமா இல்லையா? ஸோ மனசு தான் நீங்கள், உங்கள் வேலைக்காரன் தான் அந்த மூளை. அப்போ அந்த அதாவது வேலைக்கார வரலைன்னா பொழப்பு போச்சு. அப்போ நீங்கள் நைட்டு தூங்கலைன்னா அவன் டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு அர்த்தம், அவன் மதன் இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையும் எப்படி போகுது? மதன் போகுது. நம்ம இவ்வளோ சொல்கிறோம், நிறைய பேசுகிறோம், மணிக்கணக்கில் பேசுகிறோம். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, தம்பி 30 நிமிஷம் 40 நிமிஷம் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் முன்னாடி பேசுனா கூட அவங்க முகத்தை பார்த்து பேச முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற, நான் கற்பனை பண்ணுறேன், ஒரு ரூமுக்குள்ளே நடந்து நீங்கள் பேசுகிறீங்க, உட்காந்தும் பேசுகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ தூரம் பேசணுமா? கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் நான் கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னாங்க. நம்ம ஒரு 40 நிமிஷமாவது 30 நிமிஷமாவது பேசினாதான் அட்லீஸ்ட்டு சொல்ல வந்த பாயிண்ட்டு ஒரு 10 பாயிண்ட்டாவது கேட்க முடியுது. ஏன்னா நான் இங்கே பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அவங்க மனசு எங்கேயோ போகுது. நான் மறுபடியும் அதை தடுத்து நிறுத்தணும். இப்போ கூட சொல்கிறேன், நான் பேச உங்கள் மனசு எங்கேயோ போகுது. நான் அழுத்தத்தை பற்றி பேசுகிறேன், எங்கள் மன அழுத்தத்தை பற்றி, நீங்கள் கவலைகள் இருப்பதால தான் உங்களுக்கு நைட்டு தூக்கம் இல்லைன்ற. அப்போ உங்கள் மனசு இப்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் கவலைப்பட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் போய் நிற்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ அதை நான் மறுபடியும் திருப்பி கூட்டு வரணும்னா வேறு ஒரு பாயிண்ட் இப்போ ஒன்றும் இல்லை, யாராவது எங்கேயாவது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டன்னாக இருப்பாங்க. அவங்கள போய் ஒரு உழுக்குனா தான் அவங்க மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா இந்த பாஸ்ட்லேயே இருப்பாங்க. ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறவங்க கூட ஷாக் ஆகிறது இல்லை, பாஸ்ட்டை பற்றி நினைக்கிறவன் ஷாக் ஆகிறான் ப்ரெசண்ட்டில். அப்போ அவனை என்ன பண்ணணும்? உடம்பை தட்டி விடணும். டே அப்படின்னு சொன்னால், ஓ என்ன தான் கூப்பிட்றியா, என்னடா பகல் தூக்கமா, பகல் கனவா அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கும், அதை நினச்சிருப்பான், அவன் அங்கேயே போயிட்டான். சார் நம்ம தான் இங்கே நிற்கிறோம், நம்ம மனசு எங்கே போகுது? எங்கேயோ போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அப்போ நான் சொல்லும்போது இந்த விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடும். அதை நான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணணும். எனக்கு 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ நான் அதுக்கு முன்னாடி டைமிங் வைப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த அலாரம் வைக்கணும்னு. இப்போது அந்த அலாரம் எங்கே அடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி வேகமாக முடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அந்த அலாரம்லாம் இல்லை. சரி, நம்ம கடமை கொடுப்போம். 1000 பேருக்கு போக வேண்டாம், 1000 பேர் முழுசாக கூட கேட்க வேண்டாம், ஒருத்தவங்க முழுசாக கேட்கட்டும், அவங்க மூலமாக ஒரு மாற்றம் வரட்டும். அந்த மாற்றத்தால் பல பேர் மாறட்டும், மாறினதால் சாய்ப்பாக்க சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இவ்வளோதான் என்னுடைய விருப்பம், வேறு எனக்கு எதுவுமே கிடையாது. அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம், கவலைகள்
இதை தூக்கி எரியணும்னு முடிவு பண்ணி இருக்கீங்க. நீங்கள் முடிவு பண்ணதால தான் இந்த அன்பை சாய் குடும்பத்துக்கே நீங்கள் கை கோத்துருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம். இன்னும் இது தெரியாமல் எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த கவலைகளை தூக்கி எரியணுன்ற ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜை கூட இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது நாம் ஒரு படி முன்னாடி நிற்கிறோம். ஸோ எந்த இடத்துல நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போது நமக்கு கீழே இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி நாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பாயிண்ட்டு. அதான் சொல்கிறேன், வெளியில் இருக்கக்கூடிய உலகன்றது வேற, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உலகன்றது வேற. அதையும் இதையும் ஏணி வச்சா கூட எட்டாது. நம்ம கவலைகளை விடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னும் எத்தனையோ பேர் கவலைகளை விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, போன ஜென்மத்திலே அப்படி தான், இந்த ஜென்மத்திலே அப்படி தான், இங்கே வரக்கூடிய சில ஜென்மத்திலே அப்படி தான். அவங்க கர்மாக்கள் என்னைக்கு அதுக்கு இடம் கொடுக்குதோ அன்னைக்கு தான். உங்களுக்கு பிடித்தமான மனிதர்கள், சாரி, உங்களுக்கு பிடித்தமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள உங்களுக்கு பிடிச்சாதான் உங்கள் இதயத்தில் இடத்த கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்கள் இதயத்தில் இடம் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள பிடிச்சாதான், அவங்களுக்கு உங்களை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு அவங்கள பிடிக்கணும். அது இடம் கொடுத்தாதான் அந்த இதயத்தில் நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ கர்மாவும் அப்படி தான். கர்மா இடம் கொடுக்கணும், கர்மா இடம் கொடுக்க தயாராக இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்மா என்ன பண்ணுது? விட்டு போக தயாராக இருக்கு. ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நான் சொன்ன மாதிரி 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 90 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 10 ஸ்டெப்பு வரைக்கும் வேகமாக வந்துட்டீங்க. 11வது ஸ்டெப்பை நீங்கள் ஏறவே இல்லை. அப்போ இந்த 11th ஸ்டெப்பை எப்படி ஏறுறது? ஏன் ஏற முடியல? நீங்கள் 10 ஸ்டெப் வந்தவொடனே இது போதும்னு நினச்சிக்கிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது தப்பு. ஸோ உங்கள் ரிசல்ட் எங்கே கிடைக்குது? 100வது ஸ்டெப்பில். அப்போ இன்னும் 90 ஸ்டெப்பு எடுத்து வச்சாதான் நீங்கள் வெற்றி கொடி கட்ட முடியும். இல்லைன்னா வெற்றி கிடையாது. ஏதோ முயற்சி பண்ணீங்க, ஏதோ வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் முயற்சி முழுமை அடையலை. அதனால் அது வெற்றி பெற முடியல. இதுதான் கணக்கு. ஓகே, இதுதான். அப்போ இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல உணரணும். ஆமாம், நான் 10வது படிக்கட்டு தான் வச்சுருக்கேன், இன்னும் 90 படிக்கட்டு இருக்குது. ஆக இங்கே உக்காந்தா நம்ம இதுவரைக்கும் நடந்த 10 படிக்கட்டும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அடுத்த படிக்கட்டுக்கு ஏறவோன்னு முயற்சி பண்ணுங்க. அவர் ஏற்றி விட்டுருவார். அப்போ கவலைகள் இருந்தால் என் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன் என்ன நானே சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. அப்போ கவலைகள் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா கவலைகளை தூக்கி எறியணும். இதுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், எக்கச்சக்கமான வழிகள். இந்த கிட்டத்தட்ட 3000 வீடியோஸும் 3500 வீடியோஸும் கொடுத்துருக்கோம். அது சரி தெரியல, யாராவது இது வரைக்கும் எத்தனை வீடியோஸ் அன்பே சாயில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். நாளையிலேருந்து நம்ம தமிழில் இத்தனாவது வீடியோஸ்னு சொல்லி நம்ம பண்ணலாம். ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக வேணும். 1க்கு 10 தடவை யோசிங்க, எத்தனை வீடியோஸ் இது வரைக்கும் அன்பே சாய் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கோம். கவுண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன். அப்போ அத்தனை வீடியோஸ்லேயும் கவலைகள் தீர்ப்பதற்கான ஆடியோ தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கவலைகள் தீர்ப்பதில் ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக பண்ணோம். என்ன தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி, உன் பிரச்சனை என்ன தான் உன் பிரச்சனை,
யாராவது கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, யாராவது ஒரு மனுஷன் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை கொஞ்சம் எடுத்து தான் சொல்லேண்டா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது நீங்கள் புலம்புறீங்க. யாராவது ஒரு மனுஷனாவது உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்களா? யாரும் எனக்கு இல்லைன்னு நீங்கள் இதை ஒரு புலம்பலாக புலம்பிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது வெளியில் இருக்கக்கூடிய ஆளை கேட்காம உங்ககிட்ட என்னைக்காவது நீங்கள் கேட்டுருக்கீங்களா? என் பிரச்சனை தான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லுவீங்க. சரி, உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தெரியுதுன்னா ஒரு பேப்பரை எடுத்து அத்தனையும் எழுதுங்களா பார்க்கலாம். ஒன்று விடாமல் எழுதுங்க. டைமிங் எடுத்துக்கோங்க. இன்னைக்கோ நாளைக்கோ நாளான்னைக்கோ எடுத்துக்கோங்க. எல்லா பிரச்சனைகளும் எழுதுங்க. இன்னைக்கு தேதி 1 இல்லையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சண்டே வச்சுக்கலாமா? ஒரு ஈவெண்ட் ஒன்று வச்சுக்கலாமா? எல்லோரும் சண்டே வீட்டில் தானே இருப்பீங்க. ஸோ இன்னையிலேருந்து பேப்பரில் எழுதுறீங்க. 1, 2 அழகான கையெழுத்தில் எழுதுறீங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறீங்க. ஆனால் நீங்கள் எழுதின பேப்பரை யாரும் படிக்கக்கூடாது. உங்கள் மனைவி படிக்கக்கூடாது, உங்கள் கணவர் படிக்கக்கூடாது, யாருக்கிட்டேயோ எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் எழுதுறீங்க. எழுதின பேப்பரை யாருடைய கண் பார்வையில் வைக்கக்கூடாது. அது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டால் பிரச்சனையாகிடக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. எல்லா மனுஷனுக்கும் பர்சனல் இருக்கட்டும், இருந்துட்டு போகுது. ஏன்னா அது நடந்தது, முடிஞ்சிடுச்சு, அது செத்து போயிடுச்சு. செத்து போனவங்கள மறுபடியும் உயிரோட வர முயற்சி பண்ணுறதுன்றது பைத்தியகாரத்தனம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த சில மோசமான பாவ செயலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நடந்துச்சு, செத்து போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போது நீங்கள் ஒரு பேப்பரில் கம்ப்ளீட்டாக எழுதுங்க. நீங்கள் செஞ்சது செய்யாதது எல்லாம், எதனால் கவலைப்படுறீங்க, புருஷன் சரியில்லையா, பொண்டாட்டி சரியில்லையா, பணம் இல்லை, எல்லாத்தையும் எழுதுங்க. யாருக்கும் தெரியாமல் எழுதுங்க. எழுதி ஒரு பேப்பரில் பத்திரமா சேஃபாக எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. வச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஒரு 4 மணிக்கு, மதியம் 4 மணிக்கு, ஏன்னா 6 மணின்னா குழந்தைங்க எழுந்திருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கும். ஒரு கரெக்டாக 4 மணிக்கு அந்த எழுதின பேப்பரை, ஏன்னா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த சக்ஸஸ் நிறைய பேருக்கு அன்பே சாய் குடும்பத்தில் நடந்திருக்குது. சாய்ப்பா கிட்ட மனப்பூர்வமாக, சாய்ப்பா இதுதான் என்னோட கவலை, இதுதான் நான் செஞ்ச பாவம், இது என்னோட கவலை, இதில் என்னோட பிரச்சனை, இத்தனையும் நான் எழுதிட்டேன், இத்தனையும் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இதை எழுதாதது ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, அதையும் இதில் நீ நினச்சிக்கோ. இந்த நிமிஷத்தில் இருந்து எனக்கு எதுவும் வரக்கூடாது. இது உன்மேல ஆணை, இது உன்மேல் ஆணை அப்படின்னு சாய்ப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு தீய வச்சு கொளுத்தி முடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேப்பரை திரும்பி கூட பார்க்கக்கூடாது. எரிஞ்சாச்சா, முடிஞ்சிடுச்சா, அவ்வளோதான், பிரச்சனையை தீர்த்தாச்சு. இனி நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இனி இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னோடது, இதுதான் நிரந்தரம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மாயை. மாயையால் நான் தவறு செஞ்சேன், அதை மன்னிப்பு கேட்டுட்டேன், அதுக்கு உண்டான தண்டனையும் நீ எனக்கு கொடுத்துட்டேன். என் தண்டனையை குறை, நான் நிறுத்தி வைன்னு சொல்லலை, என் தண்டனையை கொஞ்சம் குறை, தண்டனையோட வலியை கொஞ்சம் கம்மியாக்கு, எனக்காக போராடு சாய்ப்பா, நீ வா. இனி நான் எந்த காரணத்தை கொண்டும் கன்னத்தில் கையை வச்சு உட்கார மாட்டேன். வரவங்க போகிறவங்க கிட்ட என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் பேச மாட்டேன். தேவை இல்லாத இடத்துல மூக்க நுழைக்கவும் மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு.
என்னால் எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்கிறேன். இனி என்னோடய வாழ்க்கையில் எந்த கருமாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். எந்த கருமாந்திரமும் இல்லை. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜை போட்டுக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிடுவோம். ஒன்றும் இல்லாமல் தொலைச்சிடுவோம். நல்லதை மட்டும் இங்கே கொண்டு வந்து நிறுத்துவோம். அதுக்கு மட்டும் பாடுபடுவோம். இது வரைக்கும் நம்மளை சுற்றி 100 பிரச்சனைகள் இருந்தது. இப்போ பிரச்சனைகளே இல்லை. மொத்தமாக 4, 8, 10 தான் இருக்குது. ஸோ 100 இருக்கும்போது நாம் பயந்தோம், முடியாதுன்னு நினச்சோம். இப்போ 100 இருக்கிற இடத்துல வெறும் 10 தான் இருக்குது. இந்த 10ஐயும் சாய்ப்பாவோட துணை கொண்டு நாம் ஜெயிச்சு வெற்றி பெறுவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பாயிண்ட்டை மனசுக்குள்ளே நீங்கள் வைக்கணும். ஸோ இங்கே இருந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொன்னேனே, இப்படிலாம் ஆரம்பித்தா நம்மளோட கவலைகள் குறையுமா குறையாதா? இதை நீங்கள் முழு அளவில் ஆரம்பித்தா உங்கள் கவலைகள் அப்படின்றது குறையும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றி யோசிப்பீங்கன்னா, உங்கள் புனிதத்தை பற்றி மட்டும் யோசிப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் புனிதமானதா இல்லையா? ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்தவன் வேற, செத்துட்டான். இன்னைக்கு இருக்கிறவன் தான். இதுதான் நிஜம். ஸோ நாளை பற்றி கவலை இல்லை, நேற்றை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் வாடுறேன். இந்த நொடி அடுத்த நொடியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. இந்த சொல்லுவாங்கல்ல, தலையெழுத்தை எழுதிட்டா. இது சோம்பேறிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. என் தலையெழுத்து அதுதான், அதனால தான் வாழ்க்கையில் தோத்துட்டேன்னா இது 100% சோம்பேறிகளுடைய சொந்த வார்த்தை. தலையெழுத்தை கடவுள் படைக்கும் போது எழுதலை. படைச்சதுக்கப்புறம் ஒரு நாளும் அந்த தலையெழுத்தை எழுத வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டா. நீ நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும். நீ நினச்சதை சாதிக்கணும் நாளைக்குன்னா அதற்கு இன்னைக்கு நீ வேலை பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதான் சொல்லுவாங்க, உன்னோட லட்சியம் என்னவோ அதன்படி உன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கட்டும். உன்னோட லட்சியம் இல்லாத இடத்துக்கு உன்னோட நகர்வுகள் தேவையில்லை. அது பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். புரியுதா உங்களுக்கு? அது எங்கே போய் உண்டு பண்ணும்? உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கு அந்த இடம் தயாராக இருக்கும். அப்போ நம்ம ஏன் விலை கொடுத்து வாங்கணும்? ஏதோ இன்னைக்கு காலையில் அன்பேசாய் ஆடியோவில் 12 மணி ஆடியோவில் நம்ம பேசியிருக்கோம். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியவங்க சொல்லுவாங்க, டே தேவையில்லாமல் அடுத்தவன் விஷயத்தில் மூக்க நுழைக்காத. இது பெரிய விஷயம். ஒருத்தனுக்கு புத்திமதி சொல்லுன்றான் பேரில் நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம். அவன் கூப்பிடாமலே நம்ம அவனுக்கு புத்திமதி சொல்லுவோம். அவன் சொல்லுவான், நீ பெரிய ஒழுங்கா போடா அப்படின்னுவான். உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அவன் தான் உன்னை கூப்பிடலையே, நீ ஏன் போய் பஞ்சாயத்து பண்ண போகிற? உன்னை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும், அவனை பற்றி உனக்கும் தெரியும். இதில் என்ன உனக்கு பெரிய விளம்பரம்? இதில் நாமே கேள்வி கேட்டுக்கணும். அப்போ யாராவது உன்னை மதித்து கூப்பிட்டாங்கன்னா இதுதான் தீர்ப்புன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற விஷயத்தை விளக்கி இதில் எதுன்றதை பாருப்பான்னு சொல்லணும். நீ அந்த இடத்துல ஒரு ஆணவத்தின் பேரில் உட்காந்துடக்கூடாது. உட்காந்துட்டா உனக்கு அது பிரச்சனை. நாளைக்கு அவன் சொல்லுவான், நீ தான்டா சொன்ன, நீ சொல்லலைன்னா நான் இந்த முயற்சி பண்ணியிருக்க மாட்டேன், இன்றைக்கி நான் தோத்துட்டு நிற்கிறேன்னு சொல்லி அவன் 10 பேர்ட்ட சொல்லுவான். நான் அப்போவே சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அவன் தான் சொன்னா இதை நீ செய்யின்னு, செஞ்ச வாழ்க்கையில் தோத்துட்டேன். இந்த பாவம் தேவையா? அப்போது இதெல்லாம் 10 பேர்கிட்ட சொல்லி கடைசியில் உங்ககிட்டே நிற்கும். யார் சொன்னா என்ன சொன்னான்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு. கடைசியில் நீங்கள் அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போடுவீங்க. ஏன்டா நான் சொன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தின்னு. அப்போ நீ புத்தியோட சொல்லலையா அப்படின்னு அவன் கேட்பான். ஸோ சண்டை பெருசாகுது. இதுதான் பிரச்சனை.
உங்களை மதித்து கூப்பிட்டாங்கன்னா பேசுங்க. அதுவும் இதுதான் தீர்ப்புன்னு சொல்லாதீங்க. இருக்கிற வழிகளை சொல்லுங்கள். இந்த வழியில் போனால் இந்த அடைப்பு இருக்குது, இந்த வழியில் போனால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இதில் எந்த வழியை போகணுன்றது நீ முடிவு பண்ணு. ஏன்னா கடவுளே நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு, உன்கிட்ட விஷத்தையும் கொடுத்துட்ட, அமுதத்தையும் கொடுத்துட்ட. நீ என்ன எடுக்கிறையோ அதுதான். நீ எடுக்காத வரைக்கும் அது உண்டு இல்லை. நீ எதை எடுக்கிறையோ அதுதான் உண்டு. அதனால் நீ விஷத்தை எடுத்தா விஷம், அமுதத்தை எடுத்தா அமுதம். விஷத்தை எடுத்தா அமுதம் நினச்சி குடிச்சேன்னா அது நிச்சயமாக விஷம்தான். ஏன்னா அது தன்மை எனக்கு எப்பயும் மாறாது. அப்போ கடவுளே இப்படி சொல்லும்போது நம்ம என்ன கடவுளோட ஹெட் மாஸ்டரா? நாம் சர்வ சாதாரண மனிதர்கள், ரைட்? நமக்கு சாப்பிடலைன்னா உயிர் வாழ முடியாது, மூச்சு விடலைன்னா உயிர் வாழ முடியாது. அப்போது சாப்பிடலைன்னா உயிர் வாழ முடியாதுன்னா நீ சாதாரண மனுஷன். அப்போ கடவுள் எழுதக்கூடிய, கடவுள் தலையெழுத்து எழுதக்கூடிய பேனாவையும் பேப்பரையும் யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் கொடுத்துருக்கான். அவன் அதை எப்படி எழுதுறான்றதை பொறுத்து அவனோட வாழ்க்கை மாறுது. இப்போ உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னா உங்களை யாராவது உங்களுக்கு எதிர்த்து ஒரு விமர்சனம் பண்ணால் கூட, இல்லை உங்களை கேவலப்படுத்தினா கூட, அவமானப்படுத்தினா கூட, இல்லை உங்களுக்கு செருப்பால் ஆன மாலையை போட்டால் கூட, செருப்பால் மாலை போடுவாங்க, அந்த காலத்தில் போடுவாங்க இல்லையா, அப்படி போட்டால் கூட உங்களுக்கு உங்கள் இடத்துல நீங்கள் அதை ஒரு துளி கூட உங்களுக்கு அவமானமோ இல்லை மரியாதையோ வருவது இல்லை. என்னைக்கு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்களோ அன்னைக்கு, அப்போது யாராவது உங்களை அது மாதிரி செருப்பு மாலையே உங்களுக்கு போட்டாலும் சரி, அடுத்த கொஞ்ச நாட்களில் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கும். இவருக்கு போய் இந்த மாலை போட்டு அசிங்கப்படுத்தணுமேன்னு சொல்லி வெட்கி தலை குனிவார்கள். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு கோபமோ எதிர்ப்போ வராது. அவங்களுக்கு அப்படி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, இருக்கட்டும். இப்போல்லாம் ஒரு எதிரான விமர்சனம் வந்தால் அது தாங்கிக்க முடியல இல்லையா? ஸோ அதை விட பெரிய பெரிய அவமானத்தை உங்களுக்கு அவங்க கொடுத்தாலும் அதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செருப்பு மாலை போட்டாலும் பூ மாலை போட்டாலும் என்ன நிகழ்வோ அதுதான் இங்கே நடக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக நம்ம மாறிடுவோம். ஏன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவை அத்தனையுமே, மனசு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த ஸ்ட்ராங்கு தான் நம்ம லைஃபு. ஸோ பாடி ஸ்ட்ராங்கு அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, மைண்டு ஸ்ட்ராங் பண்ணுறது மட்டும்தான். அந்த ஸ்ட்ராங் மைண்டு உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா வாழ்க்கையில் பல 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 சாதனையை நீங்கள் படிக்கலாம். அப்போ அந்த மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் புனிதத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். அது இருந்தால் தான் கடவுள் உங்கள் மனசை பலப்படுத்துவார். அப்போது நீங்கள் எந்தெந்த நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இமீடியட்டாக அப்சர்வ் பண்ண முடியும், இல்லைன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. இதையெல்லாம் யோசித்து முடிவு பண்ணுங்கள். இந்த ஆடியோவில் 2 விஷயம் சொல்லியிருக்கோம். பெற்றோர்களை அவமதித்தால், பெற்றோர்களை அலட்சியம் படுத்தினால் உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்? 2வது, பிரச்சனைகளோட நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போய் நிம்மதியை இழந்து மறுபடியும் பிறவிகளை எடுத்து அந்த துன்பத்தை நாம் அனுபவிச்சு ஆக வேண்டிய நிலை நமக்கு வரும். இதெல்லாம் முடிவு பண்ணி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.